ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கடமா மீன் தான் பார்க்குறோம். அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அப்பா போயிட்டு காலைல வாங்கிட்டு வந்தாங்க. இது என்ன மீன் பாருங்கள். என்ன மீன் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. இது சங்கரா மீன். சங்கரா மீன் கடமா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு கடமா தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், மீன் நல்லா பளிச்சிட்ருக்கு. கடமானம் ஓரளவு தான் இருந்துச்சு, தாராளமாக இருந்துச்சு. நல்ல வேளை கடமானம் பார்த்திங்கன்னா அந்த மயிலாம் ஒன்றும் வெளியே வராத நல்லா இருந்துச்சு. நல்லா அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கடமானம் மீனும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள். இப்போ நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோன்னா ஃபிஷ் குழம்புலே பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம். அதுக்கு புளி கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். மிளகுத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டும் அந்த புளி கரைசல்லையே பார்த்திங்கன்னா கரைச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த சளிப்பு, இந்த ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சிட்டு ஆச்சி மிளகாய்த்தூள் ஒரு பேக்கெட் இந்த புளி கரைசலுக்கு பார்த்திங்கன்னா கரைச்சிட்டேன். இப்போ குழம்பு நம்ம கரைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ குழம்பு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடணும். அது பொரிஞ்சு வந்ததும் நல்லா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடணும். பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு ரெண்டும் ஒரு கோல்டன் ஃப்ளேவரில் வரணும். அந்த மாதிரி நம்ம வதக்கணும். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு நிற்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பொரி வர வரைக்கும் பார்க்கணும். பொரி அடங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி மேலே வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் உடையாத அழகாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி இந்த மலை துளி வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம குழம்பு இறக்கிட்டால் குழம்பு ரெடி. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கடமா தொக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இது மீனவ பொண்ணு மீன் குழம்பு. இதுதான் பார்த்திங்கன்னா மிளகு பூண்டு குழம்பு சொல்லுவாங்க. இது ரொம்ப மழை காலில் செய்வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப்